பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஜெபம் செய்வோம். இருளின் அதிகாரத்தினின்று எங்களை விடுவித்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாற்றின பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற கர்த்தர், இந்த ஆராதனையிலும் தெய்வீக விடுதலையை நாங்கள் அனுபவிக்கவும் ஆவியில் களிகூறவும் அருள் தாரும். ஆராதனையில் பங்கு பெறும் அனைவரும் விடுதலையோடு ஆராதிக்கவும் கர்த்தரை உயர்த்தவும் தமது ஆவியானவரால் பலப்படுத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 79வது பாடலை பாடுவோம். இயேசுவே உம்மை சிந்தித்தால் என் உள்ளம் கனியும். 79வது ஞான பாடல். காண
எங்கள் முக்தியும் மகிழ்ச்சியும் நீரே, இப்போதும் நித்திய காலமும் நீரங்கள் மேன்மையே. இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். பரிசுத்த மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 முடிய. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தார். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சப்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராயிருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி தன்னை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுனிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ளத் தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி படித்தாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக நீ இயேசுவின் மார்பில் சாய்ந்திரு என்கிற பாடலை நாம் பாடுவோம்.
இயேசுவாக சாய்ந்து இரு. உன்னை ஆதரிப்பார், ஆதரிப்பார். அவரின் மாற அன்பை நம்பு. உன்னை பூரிப்பாக்குவார். சாய்ந்திரு நீ நம்பிக்கையோடே, சாய்ந்திரு நீ பாக்கியம் பெறுவாய். சாய்ந்திரு நீ பரத்தை நோக்கி, கிறிஸ்துவிலே சாய்ந்து இரு. கிறிஸ்துவிலே சாய்ந்து இரு. இயேசு மார்பில் சாய்ந்து இரு. பாதை சீராக்குவார், சீராக்குவார். மெல்லிய சத்தம் கேளு, அவரை நீ பின்பற்று. சாய்ந்திரு நீ நம்பிக்கையோடே, சாய்ந்திரு நீ பாக்கியம் பெறுவாய். சாய்ந்திரு நீ பரத்தை நோக்கி, கிறிஸ்துவிலே சாய்ந்து இரு. கிறிஸ்துவிலே சாய்ந்து இரு. நீ இயேசு மார்பில் சாய்ந்து இரு. தள்ளு கவலைகள், கவலைகள். உன்னின் சாரம் எல்லாம் அவர் அண்டை. ஜபத்தில் ஒப்புவி. சாய்ந்திரு நீ நம்பிக்கையோடே, சாய்ந்திரு நீ பாக்கியம் பெறுவாய். சாய்ந்திரு நீ பரத்தை நோக்கி, கிறிஸ்துவிலே சாய்ந்து இரு. கிறிஸ்துவிலே சாய்ந்து இரு. நீ இயேசு மார்பில் சாய்ந்து இரு. ஓ எல்லாம் விடு, எல்லாம் விடு. கர்த்தரின் தயை உருக்கமே உன்னை மறவாதே. சாய்ந்திரு நீ நம்பிக்கையோடே, சாய்ந்திரு நீ பாக்கியம் பெறுவாய். சாய்ந்திரு நீ பரத்தை நோக்கி, கிறிஸ்துவிலே சாய்ந்து இரு. கிறிஸ்துவிலே சாய்ந்து இரு. ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மார்க் நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் தியானத்திற்காக மனதிலே நிறுத்திக் கொள்வோம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் சந்திக்கப்பட்டு பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை பெற்ற மனிதனையும் அதை பார்த்து அந்த ஊரார் அடைந்த ஆச்சரியத்தையும் பயத்தையும் இந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. விடுதலை உணர்வு என்பது மனிதன் முதற்கொண்டு ஒவ்வொரு உயிரினங்களிடமும் அதன் இயல்பிலேயே காணப்படுகிற ஒரு தன்மை. ஒரு கட்டப்பட்ட மாடு தனது கட்டை அவிழ்த்து தன்னை விடுவித்துக் கொள்ள விரும்புகிறது. கூண்டில் அடைக்கப்பட்ட ஒரு கிளி சுதந்திரமாக பறக்க விரும்புகிறது. ஆனால் மனிதன் பல நேரங்களில் தான் கட்டப்பட்ட நிலையில் இருப்பதை உணராமல் அப்படியே வாழ விரும்புகிறான். தன்னை அடிமைப்படுத்துகிற பழக்க வழக்கங்களில் சுகம் காண்கிறவனாக இருக்கிறான். இன்று அநேகர் சங்கிலிகளால் கட்டப்பட்டது போன்று ஒரு இறுக்கமான மனநிலையில் விடுதலையற்றவர்களாய், வாழ்க்கை இழந்தவர்களாய், சமாதானமற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு விடுதலை வாழ்வை நாம் ஒவ்வொருவருக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார். யோவான் 8வது அதிகாரம் 23வது வசனம். யோவான் 8:32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பரலோக சத்தியத்திற்கு
உங்களை விடுதலையாக்குகிற வல்லமை உண்டு. பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியத்திற்கு நம்மை விடுவிக்கிற வல்லமை உண்டு. ஆனால் வேத சத்தியத்திலிருந்து, அதாவது உண்மையிலிருந்து நாம் விலகி செல்கிறோம் என்றால் நாம் அந்த சத்தியத்திற்கு எதிராக வேலை செய்கிறோம். நம்மையே நாம் அடிமைத்தனத்திற்குள் தள்ளுகிறோம் என்பது அர்த்தம். நமக்கு நாமே விலங்கிட்டுக் கொள்ளுகிறோம். ஆனால் மெய்யான விடுதலையை ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு மனிதனுக்கும் தரும்படி இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். ஆண்டவர் இயேசு தருகின்ற விடுதலை முழுமையானது. யோவான் 8:36 ஆண்டவர் இயேசு சொன்னார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து தருகிற விடுதலை மெய்யான விடுதலை, பரிபூர்ணமான விடுதலை. இன்று நம் தியானத்திற்காக தரப்பட்டிருக்கிற தலைப்பு, சங்கிலியை உடையுங்கள். தீய நாட்டங்களுக்கு அடிமையாவதிலிருந்து விடுதலையை கண்டடைதல். பிரேக் த செயின், ஃபைண்டிங் ஃப்ரீடம் ஃப்ரம் அடிக்ஷன்ஸ். கொலோசை பட்டணத்து ஜனங்கள் ஒரு நாளில் தீய நாட்டங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தார்கள். தீய சுவாபங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தார்கள். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையர் 3 அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களில் குறிப்பிடுகிறார். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் புதிய மனுஷனாய் மாறினார்கள். கொலோசையர் 3 அதிகாரம் 10 வசனம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய அற்புதமான மாற்றம், எவ்வளவு பெரிய விடுதலை. இனி அவர்கள் பழைய அடிமைத்தனத்திற்குள் சிக்கி அதிலே அவர்கள் தள்ளப்பட்டு விடாமல் விடுதலையோடு வாழ்ந்திட பவுல் ஆலோசனை தருகிறார். கொலோசை சபையார் மாத்திரமல்ல, இன்று நம்முடைய பழைய மனுஷன், நம்முடைய ஜென்ம சுவாபம் கொண்ட மனிதன் முற்றிலுமாய் சாகடிக்கப்பட வேண்டும், முற்றிலுமாய் களையப்பட வேண்டும். மாத்திரமல்ல, கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை விடுதலையோடு வாழ்ந்திட 3 காரியங்களை வேண்டாம் என்று தள்ளி வைக்க வேண்டும். முதலாவது, வேதம் சொல்லுகிறது, தடம் புரண்ட பாதை வேண்டாம். தடம் புரண்ட பாதை வேண்டாம். மார்க் நற்செய்தி நூல் 5 அதிகாரம் 3 வசனம். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. வாழ்க்கையில் தடம் புரண்ட ஒரு மனிதன் எங்கே போய் நிற்கிறான்? அவனுடைய பரிதாப நிலைமை என்ன என்பதை இந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை கவனியுங்கள். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. இன்று நம் கையில் வைத்திருக்கிற மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர் இவைகள்தான் அநேகருடைய குடியிருப்பாக இருக்கிறது. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு, பரிசுத்த வாழ்விற்கு கல்லறையாக மாறியிருப்பதும் இவைதான். தனக்குரிய கல்லறையை தன் கையிலே சுமந்து திரிகின்ற ஒரு விசித்திர இனமாக இன்றைக்கு மனுக்குலம் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்று பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட 4 யூத வாலிபர்களுக்கு அரண்மனையினுடைய ஆடம்பர வாழ்க்கை கிடைத்தது. ஆனால் தடம் புரண்டு போகாமல் கட்டுப்பாடாக வாழ்ந்திட தங்களுடைய இருதயத்திலே அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். பாபிலோனிய பாவ கலாச்சாரத்தோடு கலந்து போகாமல் தேவனோடு தனித்திருப்பதையும் தேவ வார்த்தையில் தரித்திருப்பதையும் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். தவறான நாட்டத்திற்கு, ஆத்துமாவினுடைய நஷ்டத்திற்கு அவர்கள் இடம் தரவில்லை.
ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கால்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட பணி, பொறுப்பு ஆகியவற்றில் கருத்தோடும் உண்மையோடும் நிற்பதாக இருக்க வேண்டும். ஏசாயா 21:8. யோசேப் என்ற வாலிபன் போத்திபாரின் அரண்மனையில் தன் பணி பொறுப்பில் உண்மையாக இருந்தார். தடம் புரண்ட பாதையை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. வீட்டு எஜமானியின் அந்தப்புறம் அந்த வாலிபனை அழைத்தது. அந்த வாலிபனோ தடமாறி போகவில்லை. தடம் புரண்ட பாதை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வேண்டாம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கால்கள் சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற கால்களாக இருக்க வேண்டும் என்று நாகும் 1:15 சொல்லுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கால்கள் தேவ சமூகத்தில் நிற்கிற கால்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 122:2 தேவ மனுஷனாகிய தாவீது சொல்லுகிறார், எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. இன்றைக்கு நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? மார்க் நற்செய்தி நூல் 5வது அதிகாரத்தில் வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையில் தடம் புரண்ட மனிதன் வந்து நின்ற இடம் கல்லறை தோட்டம். சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று வேதம் சொல்லுகிறது. தடம் புரண்ட பாதை உங்களுக்கு வேண்டாம். தாறுமாறான பாதையை ஒரு தேவனுடைய பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டாம். 1 பேதுரு 2:21 படி கிறிஸ்து இயேசு நமக்கு பின்வைத்து போன அவரது அடிச்சுவடுகளில் நடந்து முன்னோக்கி செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வதாக தண்டிக்கும் மனநிலை வேண்டாம். மார்க்கு 5வது அதிகாரம் 5வது வசனம், அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். தன்னை அவன் காயப்படுத்தி கொண்டிருந்தான். விரக்தியின் உச்சத்தில் இருக்கின்ற அநேகர் தங்களை தாங்களே தண்டித்துக் கொள்ளுகிறார்கள். தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்ளுகிறார்கள். தற்கொலை முடிவை தேடி செல்லுகிறார்கள். இது ஒரு கோழைத்தனமான மனநிலை. விரக்தி மனநிலைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ஒருபோதும் இடம் தரக்கூடாது. அது சாத்தான் உண்டு பண்ணுகிற எண்ணம். அது சாத்தானின் வஞ்சக வலையில் விழுந்தவர்களுடைய மனநிலை. பிசாசானவன் நாம் சந்தோஷத்தை, சமாதானத்தை, அழகான வாழ்க்கையை திருட பார்க்கிறவன். நம்முடைய அழகான வாழ்க்கையை அலங்கோலமாக்க பார்க்கிறவன். நம்முடைய ஆசீர்வாதமான எதிர்காலத்தை அழிக்க பார்க்கிறவன். ஆண்டவர் இயேசு இதற்கு முற்றிலும் மாறானவர். யோவான் 10:10 ஆண்டவர் இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பை விட, அக்கறை விட நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு அளவுக்கு அதிகமான அக்கறையும் அன்பும் இருக்கிறது. நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அதுவும் சாதாரணமாக அல்ல, பரிபூர்ணமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே இறங்கி வந்தார். நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்தார்? அதுதான் முக்கியம். அடுத்த வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், யோவான் 10:11, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நாம் நம்மை தண்டித்துக் கொள்ள வேண்டியதில்லை. நீங்கள் சாகும்படி ஓட வேண்டியதில்லை. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அன்பு! அவர்
இன்றைக்கு நமக்கு புது வாழ்க்கையும் வைத்திருக்கிறார். பரிபூர்ணமான வாழ்க்கை வைத்திருக்கிறார். வளமான நலமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். பல நேரங்களில் நாம் யாரால் பாதிக்கப்படுகிறோமோ, யாரால் மனதளவில் காயப்படுத்தப்படுகிறோமோ, அவர்களை ஏதோ ஒரு வகையில் தண்டிக்க பார்க்கிறோம், பழிவாங்க துடிக்கிறோம். மனைவி தன்னை விட்டு சென்றதால், அவமானத்தால் கூனி குறுகி போன அந்த சகோதரன் மனைவி மீதுள்ள கோபத்தில் தன் 2 பிள்ளைகளையும் இரக்கமின்றி கொன்று வீசினார். இது பத்திரிகையிலே வந்த ஒரு செய்தி. இன்றைக்கு தண்டிக்கும் மனநிலையை அல்ல, மன்னிக்கும் மனநிலையை ஒரு தேவனுடைய பிள்ளை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். தண்டிக்கும் மனநிலையை அல்ல, தாங்கிக் கொள்ளும் மனநிலையை நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும். அன்பின் இலக்கணத்தை பவுல் விவரிக்கிற பொழுது 1 கொரிந்தியர் 13:7 சொல்லுகிறார், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இதுதான் உண்மையான அன்பின் தன்மை. உண்மை அன்பு இல்லாத போது எதையும் இருதயம் நம்பாது, எல்லாவற்றையும் சந்தேகப்படும். தீராத சந்தேகம், ஓயாத சந்தேகம் நம் மனதிலே எழும்பும். உண்மை அன்பு இல்லாத போது எதையும் நம்மால் சகித்து கொள்ள முடியாது, எதையும் நம்மால் பொறுத்து போக முடியாது. கோபம் வெடிக்கும். இப்படிப்பட்ட அன்பு தணிந்து போன ஒரு எரிமலை மனநிலை நமக்கு வேண்டாம். விரக்தி மனநிலை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வேண்டாம். இவை ஆண்டவர் இயேசு இல்லாத மனநிலையின் தன்மை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாத இருதயத்தினுடைய பிரதிபலிப்பு. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கீழான உலக பிரகாரமான மனநிலை அல்ல, மேலான உன்னத மனநிலை தேவை, மேலான வாஞ்சை தேவை. கொலோசையர் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள். வான்கோழியை பற்றி நாம் அறிந்திருக்கலாம். பெயர்தான் வான்கோழி. ஆனால் அது வானத்திலே பறந்து திரிகிறதில்லை. மண்ணிலே கிண்டி கிளறி தன்னுடைய வாழ்க்கையை மண்ணிலே முடித்து விடுகிறது. நீங்கள் ஒரு வான்கோழியாக அல்ல, உயர பறக்கிற உன்னதத்திலே வாழுகிற ஒரு கழுகாக நீங்கள் காணப்பட வேண்டும். கடைசியாய் வேதம் சொல்லுகிறது, தவறான ஐக்கியம் வேண்டாம். மார்க்கு 5வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராயிருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்றார். லேகியோன் என்ற சொல் 6000 எண்ணிக்கையை கொண்ட ரோமை படைப்பிரிவை குறிக்கின்ற ஒரு சொல். பிசாசுகள் ஒரு இராணுவ படையைப் போல கூட்டமாக இணைந்து செயல்படுகிறது. அவைகளுக்குள் கூட ஒரு ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் காணப்படுகிறது. ஒரு ஆத்துமாவை வீழ்த்த, ஒரு ஆத்துமாவை வசப்படுத்த, தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனை வேதனைப்படுத்தி சந்தோஷம் காண பாதாளத்திலிருந்து ஒரு பெரிய சேனையே இங்கே நிற்கிறது. தங்கள் இலக்கினை அடைய அவைகள் ஒரு இராணுவ படையை போல செயல்படுகிறது. ஒரே மனிதனுக்குள் ஆயிரக்கணக்கான பிசாசுகள் ஒன்றாய் தங்கியிருந்ததை இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. இன்று 50 விசுவாசிகள் 200 விசுவாசிகள் இருக்கிற சபையில் ஐக்கியம் இல்லை. தேவனுடைய ஊழியக்காரர்கள் மத்தியில் ஐக்கியம் இல்லை. ஒரே வீட்டிற்குள் கணவன் மனைவிக்குள் ஐக்கியம் இல்லை. ஆனால் இந்த மனிதனுக்குள் ஆயிரக்கணக்கான பிசாசுகள் ஒன்றாய் ஒற்றுமையாய் குடியிருந்தன. பிசாசுகளின் குடியிருப்பாய் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. எவ்வளவு பரிதாபமான ஒரு வாழ்க்கை! அந்த பிசாசுகள் அவனை ஊராரோடு ஐக்கியப்பட விடவில்லை, அவனுடைய சொந்தங்களோடு ஐக்கியப்பட விடவில்லை.
அவனுடைய வீட்டாரோடு ஐக்கியப்பட விடவில்லை. அவனை எல்லாரிடமிருந்தும் பிரித்து வைத்திருந்தது. அவனுடைய வாழ்க்கை ஒரு சுடுகாடாய் மாறிப்போனது. கர்த்தர் உங்களுக்கு தந்த சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் இருளுக்கு இடம் கொடுத்து ஒரு சுடுகாடு போல நீங்கள் மாற்றி வைத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு தவறான ஐக்கியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஐக்கியத்திற்கு நாம் முடிவுரை எழுதுவோம். 1 யோவான் 1:3 படி நம்முடைய ஐக்கியம் தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களோடு இருக்க வேண்டும், பரலோகத்தின் தேவனோடு இருக்க வேண்டும். கதரேனர் நாட்டில் இருந்த அந்த ஒரே ஒரு மனிதனை சந்திக்கும்படி, இரட்சிப்பிற்குள் நடத்தும்படி, புது வாழ்விற்குள் நடத்தும்படி ஆண்டவர் இயேசு அச்சுறுத்துகின்ற புயலையும் தாண்டி வந்தார் என்று 4வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி நமக்கு சொல்லுகிறது. அன்று யூதர்கள் தீட்டாய் கருதிய புறஜாதியார் வாழ்ந்த கதரேனருடைய நாட்டிற்குள்ளாக ஆண்டவர் வந்தார். ஆசாரியர்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டிருந்த பிரேத கல்லறைகள் நிறைந்த இடத்திற்கு உத்தம பிரதான ஆசாரியனாகிய இயேசு வந்தார். காரணம், அந்த மனிதன் மேல் ஆண்டவர் வைத்திருந்த அன்பு. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். புது வாழ்வை தரும்படி வந்திருக்கிறார். காரணம், உங்கள் மீது ஆண்டவருக்கு அவ்வளவு அன்பு. உங்களுக்குள் இருக்கிற அசுத்தங்களை தள்ளிவிட்டு, தவறான நட்புகளை துண்டித்துவிட்டு, ஆகாத காரியங்களை அறிக்கை செய்து ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? மார்க்கு 5:15 லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டார்கள். இன்றைக்கு நாம் தடம் புரண்ட பாதையில் செல்கிறோமா? தண்டிக்கும் மனநிலையோடு இருக்கிறோமா? தவறான ஐக்கியத்தில் சிக்கி தவிக்கிறோமா? அவை வேண்டாம். ஆண்டவர் இயேசு இன்று விடுதலை வாழ்வை தர விரும்புகிறார். கதரேனருடைய அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஆண்டவர் உங்களுக்கும் புது வாழ்வை தருவார். அந்த ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடலிலே 131வது பாடலை நாம் பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம். 131வது கீர்த்தனை பாடல். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால்
சேவை செய்யும் உபகாரி, தீய பாவ பிணி தவிர்க்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். ஜெபம் செய்வோம். புது வாழ்வு தருகின்ற அன்பின் பரலோக பிதாவே, தானியேலை போல தீமையின் நடுவிலே தூயராக வாழ்ந்திட எங்களுக்கு தம்முடைய கிருபையை தாரும். நல்ல வாழ்க்கை இழந்து இருளின் நடுவிலும் அந்தகாரத்திலும் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை அனுப்பி அருளும். கட்டப்பட்டவர்கள், தடம் புரண்டவர்கள், தவறான ஐக்கியத்திலே சிக்கி தவிக்கிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய அனுபவத்தை, விடுதலை தந்து புதிய சாயலாய், புதிய சிருஷ்டியாய் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் என்று வேதம் சொல்லுகிறது. புது சிருஷ்டியினுடைய அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்பி அருளும். கருத்து வேறுபாடுகள், குடும்பங்களுக்குள் இருக்கிறதான பல்வேறு விதமான பிரிவினைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரே மனதோடு ஐக்கியமாய் செயல்படுகிற நல்ல அனுபவத்தை தந்து கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு உதவிச்சே நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். தொழில் செய்கிறவர்கள் ஒவ்வொருடைய தொழில் காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அன்றாடம் உழைத்து பிரயாசப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தருடைய நன்மை சூழ்ந்து கொள்ளட்டும். வெளிநாடுகளிலும் தூர இடங்களிலும் இருந்து குடும்பத்தின் நன்மைக்காக உழைக்கிறவர்கள் ஒவ்வொருடைய பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. படிக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளும். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் இந்த கல்வி ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக, வெற்றிகரமான ஆண்டாக அமைந்திருக்க கர்த்தர் உதவி செய்கிறாக. உயர்கல்விக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல வழிவாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற முதிர் வயதான தாய் தகப்பன்மாரை உடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளால் அவர்கள் நேசிக்கப்படவும், அன்பு காட்டப்படவும், ஆதரிக்கப்படவும் அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு முதியோரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். பலவீன காலங்களிலே திடம் தந்து கர்த்தர் அவர்களை தாங்கி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளிலே, இல்லங்களிலே வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகம் பலம் தந்து நடத்த நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணுவீராக. குடும்பங்களிலே நல்ல காரியங்களை கர்த்தர் கைக்குடி வர பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். திருச்சபையினுடைய எல்லா ஊழியங்களும் இந்த புதிய வருடத்திலே ஆசீர்வாதமாய் நன்மையாக அமைந்திருக்க உதவி செய்யும். மிஷனரிகளாய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற தம்முடைய பிள்ளைகளோடு உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். திருச்சபையிலிருந்து போதகர்களாக, ஊழியக்காரர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தவும் பயன்படுத்தவும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்தித்து ரட்சித்து மனம் திரும்புதலை அருளிச்சே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தந்த பேராயருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தலைவர்களும் இணைந்து செயல்படத்தக்கதாக கர்த்தருடைய கரம் உடன் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வளர்ச்சியினுடைய பாதையில் எடுக்கப்படுகிற
எல்லா முன்னேற்ற பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதியும். தேசத்திலும் காணப்படுகிற வகுப்புவாதங்கள், பிரிவினைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஐக்கியத்தை தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் நீதியாய் நேர்மையாய் பணியாற்ற கர்த்தர் உதவி செய்கிறார். உலகம் முழுவதிலும் சமாதானத்தையும் அமைதலையும் கர்த்தர் கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்நாட்டு பிரச்சனைகளினால் தவிக்கிற தேசங்கள், பொருளாதாரத்திலே பின்னடைந்திருக்கிற தேசங்கள், யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்க நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு உலகத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய கரங்கள் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாட்களிலும் சத்துருவினாலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம் என்று சொல்லி அங்கலாய்க்கிறவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஆதரவற்றவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். நீரே அவர்களுக்கு துணை நின்று கரம் பிடித்து நடத்தும். உம்முடைய கிருபைக்குள்ளாய் எங்களை மறைத்துக் கொள்ளும். அவனுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.